மலையாளத்தில் வெளிவந்திருக்கும் மீஷா அப்படின்ற ஒரு திரைப்படத்தை தமிழில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல வந்து பரியேறும் பெருமாள் படத்தின் கதாநாயகன் கதிர் வந்து நடிச்சிருந்தாரு. அதனால இந்த படம் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்க சொல்லி தோணுச்சு. கதிர் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர். அவர் எப்படி இந்த படத்தை பண்ணிருக்கிறார் அப்படின்னு பார்க்க நம்ம போனோம். நமக்கு வந்து எந்த விதமான குறையும் வைக்கல. கிட்டத்தட்ட சூப்பரா அந்த படம் வந்து எடுத்து நடிச்சிருந்தாரு கதிர். அது கூட வந்து சைமன் டாம் சாக்கோ, ஹக்கீம் ஷா, சுதி கூப்பா, ஜியோ பாபி அப்படின்னு வந்து ஒரு முக்கியமான நடிகர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே மலையாள நடிகர்கள் கதிரை தவிர. நம்மளுக்கு வந்து இந்த படத்தினுடைய தாக்கம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு சாதாரணமான நம்ம ஒரு தமிழ் படங்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா பல விஷயங்களை ஒரு படத்துல சொல்லுவாங்க. மலையாள படத்துல ஒரே விஷயத்த பல பல முறையில சொல்லுவாங்க. அதான் வந்து மலையாள படங்களுடைய கதைகள் பெரும்பாலும் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல கதிர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர். அங்க வந்து அந்த படம் எடுக்கும் போதெல்லாம் வந்து அவங்க ஜாதி சம்பந்தமான பெயர்லாம் சொல்லும்போது கவலைப்படாம சொல்றாங்க. அந்த ஊர்ல அது எப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு அசால்ட்டா இருந்து நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த ஊர்ல வந்து அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமா அந்த வேர்டை யூஸ் பண்ணி சொல்றாங்க. கதிர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்தவர். அவர் தன்னுடைய இன மக்களுக்காக போராடக்கூடியவர். அவர் கூட வந்து ஒரு ஃப்ரெண்டா வராரு. அவர் வந்து மேல் இனத்தை அது மேல் வகுப்பை சார்ந்தவங்க. அந்த மேல் வகுப்பு வீட்டுல வந்து கதிருக்கு நடக்கும் அவமானங்களே அங்க கொஞ்சம் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. மேல் வகுப்பை சேர்ந்த ஒருவரும் கதிரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேரும் வந்து எல்லா விஷயத்திலயும் ஒன்னா இருப்பாங்க. குழந்தையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கதிர் மேல வந்து அவன் நண்பனுக்கு வந்து ஒரு அலாதியான பிரியம். யாருமே அவனை வந்து ஒரு பயங்கரமான பயிற்சி பார்க்க ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா அவன் பக்கத்துல உட்காந்தா விட மாட்டாங்க. இந்த மாதிரியான ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே. ஒரு கட்டத்துல வந்து அந்த பிற்படுத்த அதை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு அந்த இடத்த காலி பண்ணி ஒரு கம்பெனி வர மாதிரி இருக்கு. அது விஷயமா அந்த கதிர்க்கும் அந்த ஏரியாவுடைய ஒரு பெரிய அரசியல்வாதிக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையில அந்த அரசியல்வாதி என்ன பண்றாரு, கதிரோட ஃப்ரெண்டான அந்த மேலின குரூப்பை சேர்ந்த நம்முடைய ஹக்கீம் ஷா அப்படின்ற அந்த ஒரு ஆக்டரை வந்து என்ன பண்றாரு, அவனை அது அந்த ஃப்ரெண்டை வந்து கொஞ்சம் பிரெயின் கேன்வாஸ் பண்ணி நீ அவனை கதிரை இங்க அழைச்சிட்டு வா, நான் வந்து பேசுறான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வர சொல்றாரு. ஆனா அழைச்சிட்டு வர நேரத்துல வந்து ஆளை வச்சு கதிரை வந்து என்ன பண்றாங்க, கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல அந்த நண்பன் வந்து கடைசியில வந்து காப்பாத்துறாரு. ஆனா அது கதிருக்கு தெரியாது, அவன் நண்பன் தான் நம்மளை காப்பாத்தினாலும் தெரியாது. ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஆனா அந்த அரசியல் என்ன சொல்லியிருப்பான் அந்த ஃப்ரெண்டு கிட்ட, நீ காப்பாத்துன்னு அவனுக்கு தெரியாது, நீ தான் கொலை பண்ண இட்டு வந்து அவன் நம்பின்னு இருப்பான், அதனால நீ அவன் பக்கத்துல போவாது உன்னை சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தல அந்த ஃப்ரெண்டு மறுபடியும் கதிர்கிட்ட போக மாட்டான். ஒரு வருஷம் கழிச்சு கதிர் வந்து ரொம்ப சாதாரணமா போன் பண்ணி வாடா வச்சு நம்ம சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் இதுல ஒரு போலீஸ்கார் ஆயிடுறாரு, ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் ஆயிடுறாரு. அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் இடத்துக்கு வந்து அவரோட நண்பர் வந்து வர வைக்கிறாரு. அவர் நண்பரோட சேர்ந்து இன்னொரு நண்பரும், அவர் பேர் தான் வந்து சுதி கூப்பா அப்படின்ற ஒரு இன்னொரு நண்பரும் வந்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துல 3 ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு சரக்கு அடிக்கும் போது மான் கறி சாப்பிட ட்ரை பண்றாங்க. அந்த மான் கறி எடுத்துட்டு வர ஒரு கேரக்டரா வந்து நம்ம சாக்கோ வந்து டாம் சாக்கோ வந்து நடிச்சிருக்கிறாரு. அவரும் வந்து அந்த அந்த படத்துல அந்த கேரக்டர் எதுக்குன்றது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு 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 செயலுக்காக வச்சிருக்காங்க தவிர முக்கியமான கேரக்டர் அந்த படத்துல கிடையாது. ஸோ இவங்க 3 பேரும் அவங்க கூடி இருக்கும்போது இந்த ஃப்ரெண்ட் அந்த அரசியல்வாதி என்ன பண்றாரு, அந்த ஃப்ரெண்ட சொல்லி அனுப்பி வைப்பாரு, நீ எதனா ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த கறி சாப்பிட்ற மான் கறி சாப்பிடும் போது எனக்கு போன் பண்ணிட்டு நீ மட்டும் வாயில வச்சிடாத, நம்ம கதிரை பிடிச்சி ஜெயில போட்டலாம், அப்பதான் நீ சேஃபா இருக்கும் சொல்லி பயமுறுத்திருக்காரு. ஆனா அந்த பங்கு அந்த ஒரு அந்த கெட் டுகெதர்ல வந்து கதிருடைய உண்மையான மனசை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து எல்லா உண்மையும் அவன்கிட்ட சொல்லிட்டு இறுதியில அந்த அரசியல்வாதத்துல இருந்து அவங்க தப்பிச்சாங்களா தப்பிக்கலையா, அதனுடைய அந்த அவங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இந்த கம்பெனி வைக்கிறாங்களா, அது வந்து நடந்துதான் நடக்கலையா அப்படின்றது வந்து இறுதி கதை. ஆனா கிட்டத்தட்ட இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டியோட வந்து எடுத்திருக்கிறாங்க. அதனால வந்து கதையினுடைய இறுதி காட்சி வந்து பெரிய ஹீரோயிசம் படம், பெரிய அந்த ஒரு சினிமாட்டிக் எண்டு எல்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு சாதாரணமான எண்டு தான். யாருக்குமே வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சது மாதிரிலாம் இல்லாம ஒரு சாதாரணமான எண்டு தான் வந்து மலையாள படம் கொடுக்கும். அது இயற்கை எப்பவுமே அந்த மாதிரி தான் படம் எடுப்பாங்க. பெரிய அப்படியே ஒரு நம்ப முடியாத காட்சிகள்லாம் போட்டு ஜெயிக்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இந்த படம் பார்த்த இந்த 2 மணி நேரம் நம்ம எப்படி உட்கார வச்சுக்கன்னா, படத்துல வந்து என்னமோ இருக்குன்னு நினைச்சு நம்ம போற மாதிரி அங்கங்க பல காட்சிகள் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சிருந்தாங்க. அங்க நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது அங்கங்க சில காட்சி எதிர்பாராத காட்சிகள் அந்த மாதிரிலாம் வந்து நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருந்தது. கதிர் வந்து அட்டகாசமா நடிச்சிருந்தாரு. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்றது பிரமாதமா ஆக்ட் பண்ணியிருந்தாரு கதிர். அது அந்த கேரக்டராவே இருந்திருந்தாரு. அவரும் அவ்வளவு பெரிய ஆக்டர் வந்து நம்ம தமிழ் ஃபிலிம்ல இருந்துட்டு இப்ப மலையாள படத்துக்கு போயிடுற மாதிரி ஒரு தமிழ் படத்துக்கு சீக்கிரமா இட்டு வந்துருங்க. அட்டகாசமா பண்ணியிருந்தாரு கதிர். கதிருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் மலையாள படம் அப்படின்றதுனால இதோட இயக்குனர் MC ஜோசப்,
அவங்களாம் பத்தி அவங்க வந்து இந்த படத்தை எந்த மாதிரி வந்து எடுத்துருந்தாங்க. மலையாள படத்துக்காக எடுக்கப்பட்ட கதை தான். ஆனா தமிழ் படத்துல கண்டிப்பா தமிழோட மொழி மாற்றத்தை போயிட்டு நம்ம கதிர்க்காகவும் அந்த கதைக்காகவும் பார்க்கலாம். கதை வந்து பிரம்மாண்டமா இருக்காது, ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடிய மலையாள படம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி கதைக்களம் கொண்டுதான். இந்த படத்தை யார் பார்க்கலாம்னா மலையாள படத்தை பார்க்க விரும்புற எல்லாருமே பார்க்கலாம். மலையாள படத்தை ரசிகர் எல்லா ரசிகர்களும் பார்க்கலாம். தமிழ் மொழி மாற்ற ரசிகர்கள் படம் வந்து ரொம்ப தெளிவா புரியும். கமர்ஷியல் ஆளை பொறுத்தவரை குடும்பத்துல போய் பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. இந்த கமர்ஷியல் படங்களும் போய் பார்க்க வேண்டியதில்லை. மலையாள படத்தை விரும்புகிற அனைவரும் வந்து நிச்சயமா போய் பார்க்க வேண்டிய படம் இந்த மீஷா.